கைஸ் சரியான மேட்ரு ஒன்று மாட்டிக்குது. இது அரசியலோ பழிவாங்கலோ கிடையாது. நாங்க எதுக்கு அரசியல் பழிவாங்கணும்? நம்ம லாட்ரி அவர் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு. பாப்போம். உள்ள போறதுக்கு முன்னாடி காலையில நம்ம எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணும்போதே தெரியும் எப்படி ஈவினிங் வெளில வந்துருவாங்க, இது ஒரு டைவர்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அரெஸ்ட் பண்ணது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவர் பெண்களை இழிவா பேசிட்டாரு, ரொம்ப தப்பா பேசிட்டாரு. 9 கேஸ் போட்டுக்கிறாங்க அவர் மேல. எனக்கு அந்த அம்மாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அம்மா எங்க செவனே போனோமா வந்தோமா, யாரு கூட பிடிச்சதோ அவங்கள டேட் பண்ணோமான்னு ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு. இவங்க தான் அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க. என்னத்த சொல்ல, இவங்க அரெஸ்ட் பண்றன்ற பேர்ல இன்னைக்கு இது ஒரு டாக் ஆகி ட்ரெண்ட் ஆகி. சரி, நம்ம லாட்ரி அண்ணன் இப்போ நிறைய விஷயம் பேசிக்கிறாரு. 60 வருஷம் விளையாட்டு தூக்கி எறிஞ்சு சிங்கிளா தனியா எங்க ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. உங்களை எதிரியாவே நாங்க பாக்கலையா? இந்த ஸ்டேஜ் ஏறினாலும் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே. போற ஸ்டேஜ் எல்லாம் 2 கட்சிக்கு தான் போட்டின்னு சொன்னது யாரு? எதிரியாவே பாக்கலன்னா இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன். உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவோட ஐடென்டிட்டியா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. நீங்க தப்ப சாமானி ஒருத்தர் நிப்பாட்டுவார் அதே சேப்பாக்கத்துல. சேலஞ்ச் பண்றோம். டிவிகே கேண்டிடேட் செல்வன் ஒருத்தர் சேப்பாக்கத்துல நிக்க வச்சிங்களே, அவர் பாவமா? அவர் வேஸ்டா? இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்குது. அப்போ செல்வம் அவரு என்ன நம்பிக்கையில நிக்க வச்சிங்க? டம்மி அவரு. எனக்கு இப்ப இந்த இடத்துல 2-3 கேள்வி வருது. இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்களே, இப்ப ஆல்ரெடி கொளத்தூர்ல நீங்க இவிஎம்ல ஏதோ வேலை பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயினுக்குது. இப்ப நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சேப்பாக்கத்துல ஜெயிச்சிரும்னு சொல்றது பார்த்தா அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பிரச்சாரத்துக்கு. ஒரே ஒரு முறை தான் வருவார். அடுத்து டெபாசிட் வாங்க மாட்டீங்க. எழுதி வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நடந்துச்சுனா ஒரே ஒரு தடவை பிரச்சாரத்துக்கு வந்தா டெபாசிட் வாங்க மாட்டீங்களா? 234 தொகுதியில 108 சீட்டு டிவிகே ஜெயிச்சிருக்கு. மிச்சம் இருக்கிறதுலாம் ஏன் ஜெயிக்கல? அதுல பிரச்சாரத்துக்கு எங்கெல்லாம் போனாரு எங்கெல்லாம் போலன்னு தெரியலையே. அது என்ன டேட்டான்னு தெரியல. அதை பத்தி பேசிருக்கலாம். திமுக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரானதுக்கான காரணமே கூட்டணி கட்சினாலதான். டிவிகே இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியா இருக்கிறதுக்கு காரணமே டிஎம்கே கூட கூட்டணி கட்சி இருந்தவங்களா இன்னைக்கு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணதாலதான். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இத்தனை கட்சிலாம் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல நின்னாங்க, அவங்க ஜெயிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், விசிகேக்கு சப்போர்ட் பண்ணிருக்கவன் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருக்கலாம், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தவன் விசிகேக்கு ஓட்டு போட்டுருக்கலாம், கேண்டிடேட்டை பொறுத்து. இது இவங்க தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சு ஜெயிச்ச ஒரு கூட்டணி கட்சி. இப்ப அந்த கூட்டணி கட்சியை உடச்சி எடுத்துன்னு போய் தான் நீங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கிறீங்க. இப்ப டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கிறது காரணமே கூட்டணி கட்சி தான்னா இது என்ன மாதிரி ஒரு கணக்குல சொல்றீங்கன்னே தெரியல. எல்லா கட்சியும் தனித்தனியா கணக்கு பண்ணாலும் டிவிகே 108 இடத்துல ஜெயிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து எந்த கட்சி ஹையஸ்ட் நம்பர்னு பார்த்தா டிஎம்கே தான். அது ஆப்போசிஷன் பார்ட்டி. லாட்ரி மாமா, யூ லாஸ்ட்.